வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே ஆரோக்கியமான ருசியான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வெஜிடபிளில் வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்னு நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை மேலே கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இப்போது ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கிராம்பு 2, பட்டை 1 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 1, சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்டார் பூவில் பாதி எடுத்திருக்கேன். இது சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே பிரிஞ்சி இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்தாதான் குருமா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக நறுக்கின 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் 3-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்க விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு வெங்காயம். இந்த சமயத்தில் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 2 தக்காளி எடுத்திருக்கேன், அது சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். 2 தக்காளி 2 வெங்காயம் சமமான அளவே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரை கப் அளவுக்கு புதினா சேர்க்குறேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவு இல்லாமல் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1.25 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதை சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். அரை கப் அளவுக்கு சின்ன சின்ன கட் பண்ண உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரை கப் அளவுக்கு பீன்ஸு சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். கேரட்டும் அரை கப் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். நான் நூக்கல் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறேன். பட்டாணி அரை கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது காய் போடணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் சேர்த்த காய்கறி எதுவுமே நான் முன்னாடி வேக வைக்கலை, ஏன்னா இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோன்றதுனால எதையுமே நான் வேக வைக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். காய் வெந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துட்டா ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும். இப்போ இதை 3 விசில் வர வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். காய் நல்லா வேகிற சமயத்தில் அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். இது 2த்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மணமாக இருக்குது. காயெலாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இதில் நம்ம தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை எடுத்து சேர்த்துடலாம். முந்திரி சேர்க்கறதுனால குழம்புக்கு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை நல்லா போகும். நல்லா ஒரு 8-10 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. தேங்காயோட பச்சை ஸ்மெல் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதனால் இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரொம்பவே குவிக்காக ஈஸியாக வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பாடில் இதை போட்டு சாப்பிடலாம். இல்லைனா சப்பாத்தி தோசைக்கெலாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.